வணக்கம் புரோர்களே, அகன்தமிழ் அமானுஷ்யம் சேனலுக்கு உங்களை வரவேற்கு. இன்னைக்கு நாம 6வது எபிசோடா என்ன காணொலியை பார்க்க போறோம்னா, காதலி என்று நினைத்து பேயிடம் மாட்டிய வாலிபரை பற்றி தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நாம வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தி ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். உறவுகளே, நாம் இன்றைய காணொலியில் முன்னாடியே சொன்ன மாதிரி காதலி என்று நினைத்து பேயிடம் மாற்றிய வாலிபரை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேஷ் என்கிற நண்பர் தாங்க நம்மள்கிட்ட பகிர்ந்தார். அவர் சொந்த ஊர் பார்த்திங்கன்னா கும்பகோணம். இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் தாங்க நடந்திருக்கு. இது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக சொல்லியிருக்காரு ராஜேஷ். இந்த சம்பவத்தை ராஜேஷ்கிட்ட பகிர்ந்தது வந்து அவங்க பாட்டி வந்து ராஜேஷ்கிட்ட சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம வாங்க பார்க்கலாம். ஒரு அழகிய கிராமங்க. அந்த கிராமத்தில் ராமு என்கின்ற நண்பர் இருக்கார். அவருக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அவரை பற்றி சொல்லணும்னா, கூலி வேலைக்கு போகிறது, இதை கிடைக்கிற வேலைக்கு போகிறது தான் அவரோட வழக்கமாக இருந்திருக்கு. அவர் அதே தெருவில் அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 40-20 வீடு இருந்திருக்கு. அதே தெருவை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிச்சிருக்காரு. ரொம்ப நாளாக இப்படியே போயிட்டுருக்கு. 2 பேருக்குமே மறைமுகமாக போய் சந்திக்கிறது, தெரியாமல் சந்திக்கிறது, போகிறதுன்ட்டு கொஞ்சம் ஒரு 2-3 வருஷமாக அப்படியே போயிட்டுருக்கு. அப்படியே போயிட்டுருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆகிடுச்சு, அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து இவங்க காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சவொன்னே அந்த பெண்ணோட பேர் வந்து வனஜா வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சதுனால அந்த பொண்ணை வந்து வெளியெல்லாம் எங்கேயுமே விடாமல் வீட்லேயே வச்சுருந்துருக்காங்க. இது அப்படியே கொஞ்சம் நாள் வீட்லேயே வச்சுருந்தோன்னே அப்படியே கொஞ்சம் நாள் அப்படியே போயிட்டுருக்கு. அந்த பையன் வந்து வேலைக்கு போயிட்டு வர்றது, ஈவினிங் தான் அவங்க சந்திக்கிறது, போகிறது, பேசுகிறது, போகிறதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. ஒரு வார காலகட்டமாக அந்த பொண்ணுமே பார்க்க முடியல. அந்த பொண்ணை வந்து ராமு என்பவரால் பார்க்க முடியாமல் பக்கத்தில் உள்ள தோழிகள்கிட்ட கூப்பிட்டு, என்னம்மா இது மாதிரி வனஜாவை காணோம், ஒரு 10 நாளாக காணோம், எப்பொழுதுமே ரெகுலராக ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்து சந்திச்சுப்போம், இப்போ வரவே இல்லைன்னா உங்களுக்கு தெரியாதா, இது மாதிரி அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, யாரோ பார்த்துட்டு வீட்டில் போய் சொல்லிட்டாங்க, வனஜா வந்து எங்கேயுமே வெளியில் விடமாட்டுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா நான் வந்து பேசணும்னு சொன்னேன் சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி அனுப்பிட்டாரு. அந்த பொண்ணு வந்து கேட்டுட்டு திரும்பி வருது. இப்படியே கொஞ்சம் நாள் அந்த பொண்ணே வந்து போயிட்டு ஏதாவது சொல்கிறது போகிறது அப்படின்ட்டு கொஞ்சம் நாள் ஒரு 10-15-20 நாள் போயிட்டுருக்கு. அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறாங்க, வனஜாங்கிற பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வனஜா வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க தோழிக்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்லி விட்றாங்க ராமுக்கு. என்ன விஷயம்னா, ராமுக்கிட்ட போயிட்டு எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க, அதனால் நம்மளை 2 பேரும் வந்து சேர்றது கஷ்டம், அதனால் நம்ம 2 பேருமே ஊரை விட்டு வெளியில் போயிடுவோம், அங்கே போயிட்டுனா ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம தனியாக இருந்துக்கலாம் சொன்னதுமே சரி சொல்லிட்டு ராமு சரின்னு சொல்லிட்டார். சரின்னு சொன்னதுமே அந்த பொண்ணுமே வந்து ஐடியா சொல்லியிருக்கு, நீ வேலைக்கு போன பணம் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வா, நான் வந்து இன்னும் கிழமைக்கு கரெக்டாக ஊர் எல்லைக்கு நான் வந்துடுறேன், ஊர் எல்லைக்கு வந்ததுமே நம்ம லாஸ்ட்டு பஸ்ஸில் பக்கத்து ஊருக்கு போயிடுவோம், பக்கத்து ஊரில் போயிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் இன்னொன்று. சரி, அதே மாதிரி செய்வோம்னு சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கு. 2 நாள் கழியுது, 3 நாள் கழியுது. அந்த பொண்ணு சொன்ன நாளும் வருதுங்க. இரவில் அந்த ராமுவோட வீட்டில் வந்து என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா, இது மாதிரி நான் வெளியூர் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் பணம் அப்பப்போ வேலைக்கு போகிற பணத்தெல்லாம் எடுத்து கையில் சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக ஊர் எல்லைக்கு போயிருக்கார். ஊர் எல்லைக்கு நைட்டில் அப்போ உள்ள காலகட்டம்னா பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ரீட் லைட்லாம் இல்லாத டைமுங்கிறனால அந்த இருட்டிலே போயிட்டுருக்கார். இருட்டில் போயிட்டு கரெக்டாக அந்த ஊர் எல்லையில் போய் சேர்ந்துட்டார். ஊர் எல்லையில் போயிட்டு நின்றுட்டுருக்கும் பொழுது சுற்றியும் பார்க்குறாரு. நல்லா ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்டோன்னே அவருக்கே கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. இருந்தாலும்
ஆக நம்ம காதலி வந்துடுவாளே சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பஸ் வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாகும். ஏன்னா அந்த லாஸ்ட்டு, அதாவது கிராமம் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. அப்போ உள்ள காலகட்டம் டைமு எந்த டைமுக்கு வரும்னு தெரியாது. வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சுற்றிலையும் பார்த்தோம்னா அந்தளவுக்கு வெளிச்சம்லாம் எதுவும் தெரியல. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நிலவு வெளிச்சம் ஒண்டியும் இருக்குது. நிலவு வெளிச்சம் ஒண்டியும் இருக்கிறதுனால அப்படியே அவர் மட்டும்தான் இருக்கார். அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது சுற்றி பார்க்குறாரு. பக்கத்தில் பார்த்தா ஒரு சுடுகாடு. ஆகா, என்னடா இங்கே வந்து நிற்கிறோமே அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா திடீர்னு அவரோட காதலியோட குரல் கேட்குது. ஏங்க என்னை வந்து இங்கே வாங்க, நான் வந்து முள்ளில் மாட்டிக்கிட்டேன், இங்கே வாங்க முள்ளில் மாட்டிக்கிட்டேன்ங்கிற மாதிரி சவுண்டு கேட்குற. இவரும் சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்துக்கிட்டு எங்கடா நம்ம காதலி குரல் ஒன்றி கேட்குது, ஆனால் ஆளை காணுமேன்ட்டு சுற்றி பார்க்குறாரு. அந்த பொண்ணு மறுபடியும், அந்த அவரோட காதலி வந்து மறுபடியும் கத்துது. ஏங்க இங்கே வாங்க, நான் அந்த முள்ளில் மாட்டிக்கிட்டேன், ஏங்க இங்கே வாங்க, நான் அந்த முள்ளில் மாட்டிக்கிட்டேன்ங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து கத்திக்கிட்டு இருக்கு. இவர் நல்லா கூர்ந்து கவனிக்கும் போது அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்தில் ஒரு முள் மாதிரி இருக்குது. நிறைய முள்ளெல்லாம் முளைச்சிருக்கு. அந்த இடுக்கில் மாட்டிக்கிட்டு ஒரு மாதிரி அந்த புடவை வந்து அந்த முள்ளில் மாட்டின மாதிரி நின்றுட்டுருக்கு. ஆக என்னடா இந்த வழியாக எதுக்குடா வந்தா இவான்னு சொல்லிட்டு கிட்டே போய், என்னம்மா ஏன் இந்த வழியாக வந்த, நேர் வழியாக வர வேண்டியதானே என்னத்துக்கு? இல்லைங்க, இந்த வழியாக வந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடலாம், அப்போ தான் வந்து யாருக்கும் தெரியாமல் வரலாம். இந்த வழியாக வந்தால் யாராவது போவாங்க, போக்குவரத்தில் அப்படியே யாராவது வருவாங்க போவாங்க, அதனால் பயந்துக்கிட்டு தான் நான் இப்படியே வயல்லலாம் இறங்கி சுடுகாட்டு வழியாக வந்துட்டேன். உனக்கு பயமாக இல்லையா? நான் எனக்குலாம் பயம் இல்லை. அந்த முள்ளெல்லாம் எடுத்து விட்டுட்டு 2 பேரும் அந்த ஊர் எல்லையில் இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டாங்க. ஊர் எல்லைக்கு வந்துட்டாங்க. ஊர் எல்லையில் வந்தோன்னே 2 பேரும் அப்படியே பயந்து நிற்கும் பொழுது கொஞ்சம் நேரத்தில் பஸ் வந்துருச்சுங்க. பஸ் வந்தோன்னே 2 பேருமே ஏறி லாஸ்ட் பஸ்ஸில் ஏறி பக்கத்து ஊரில் போயிட்டு, அங்கே ஏற்கனவே சொல்லி வச்சுருப்பார் போல இருக்குது. பக்கத்து ஊரில் வந்து நண்பரே யாரோ இருப்பாங்க போல இருக்குது. அங்கே வந்து சொல்லி வச்சோன்னே கரெக்டாக அந்த ஊரில் போயிட்டு இறங்கி ஒரு வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்து 2 பேருமே இருக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கே வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. என்னன்னா, இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக 2 பேருமே காதலிச்சிட்ருக்காங்க. அப்போல்லாம் இல்லாத அளவுக்கு அந்த ஊருக்கு போனோன்னா அந்த பொண்ணோட அழகு வந்து அதிகமான மாதிரி இருக்குது இவருக்கு. முகமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு நல்லா பார்க்க அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தோன்னே அவருக்கே ஆச்சரியம். என்னடா நம்ம காதலியாக இவ்வளோ அழகாக இருக்கா நினச்சிக்கிட்டு அப்படியே ஓடிட்டுருக்கு. இவங்க 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மேரேஜ் பண்ணோன்னே அந்த வீட்டில் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அந்த சந்தோஷமாக இருக்கணுங்கிற மாதிரியே அது ஒவ்வொரு டைமும் அந்த இது சாப்பிட்றது அப்படியே 2 பேருமே சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ஓடிக்கிட்டுருக்கு கொஞ்ச நாள். ஒரு வார காலம், ஒரு 10 நாள் ஆகிடுச்சிங்க. 10 நாள் ஆனதுமே இருக்கிற கையில் உள்ள காசுலாம் அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. சரி, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வேலைக்கு போனால் தான் சரி வரும் சொல்லிவிட்டு ராமு என்பவர் என்ன பண்ணியிருக்காரு, சரிம்மா நீ வீட்டில் இரு, நான் போயிட்டு வேலைக்கு போயிட்டு சாயந்தரமாக வரேன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வர்றது, சாப்பிட்றது, நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறது. அதே மாதிரி இப்போ ரெகுலராக போயிட்டுருக்கு. சாப்பிட்றது இதை தான் வேலையாகவே இருக்குது. அந்த பொண்ணு வந்து பொண்ணை பார்க்குறாரு. வந்து ரொம்ப வர வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. முன்னாடி இருந்ததோட இப்போ அந்த புதுசாக அந்த ஊருக்கு போனதை விட இப்போ ஒரு 15-20 நாள் ஆயிடுச்சு. 20 நாள் ஆனதுமே நல்ல அழகாக இருக்குது பார்க்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது. இதே சந்தோஷமாக இருக்குன்னு அந்த பொண்ணு வந்து அதே இதாக தான் இருந்துகிட்டு இருக்குது. அப்படியே இருக்கும் பொழுது இவரை பார்த்தீங்கன்னா இவருக்கே நல்லா தெரியுது. இவருக்கு என்னன்னா உடம்பு வந்து அவருக்கு வந்து அப்படியே மெலிஞ்சிக்கிட்டே போகிறாரு. அப்படியே ஒவ்வொரு நாளும் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி வாட்டஞ்சட்டமாக இருந்தவர் அப்படியே வர அந்த 20 நாளுக்குள்ளே அப்படியே நல்லா மெலிஞ்சிட்டார். மெலிஞ்சோன்னே ஆனால் அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா நல்லா இருக்க நல்லா அழகாக, இவருக்கே நம்ப முடியல. நம்மளோட காதலி தானா இருக்க அழகாகிட்ருக்காளே சொல்லிட்டு அவருக்கே ஆச்சரியமாக இருந்தோன்னா இவர் வந்து மனசில் தோணுது, என்னடா நம்ம அப்படியே ரொம்ப மெலிஞ்சு போயிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு சரின்ட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டுருக்காரு. ரெகுலராக வேலைக்கு போயிட்டுருக்காரு. அவராலையும் வேலையெல்லாம் பார்க்க முடியல. வேலை பார்க்க முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி சுணங்கி இருக்கிறாரு. குடும்பம் நல்லா ஜாலியாக போயிட்டுருக்குங்க. 2 பேருமே நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. நல்லா தூங்கிட்டுருக்காரு. அது இடையில இவர் வந்து தூங்கும் பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு மாதிரி கெட்ட கனவாக வந்திருக்கு. பக்கத்தில் வந்து ஒரு உருவம் உட்காந்து இருக்கிற மாதிரியும், ஒரு மாதிரி கைகாலெலாம் ரத்தமாக இருக்கிற மாதிரியும் அது அவருக்கு அப்பப்போ கனவு மாதிரியே கொஞ்ச நாள் அப்படியே ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. இதை வந்து அவரோட ஒய்ஃபுக்கிட்டேயும் எதுவுமே சொல்லலை. அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் வீட்டில் இருந்திருக்காரு. சரி வேலைக்கு போகல
நம்ம வீட்டில் இருந்துப்போம் சொல்லிட்டு வீட்டில் இருந்திருக்காரு. வீட்டில் இருந்தோன்னா அன்றைக்குமே உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலுமே வா சந்தோஷமாக இருக்கலாம், வா சந்தோஷமாக இருக்கலாம்ங்கிற மாதிரி அந்த பொண்ணு இந்த ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா இவர் போயிட்டு தலை சீவிட்டு இருந்திருக்காரு. கண்ணாடியை பார்த்து தலை சீவிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. கிராஸ் பண்ணோன்னே அந்த ஒரு நிமிஷம் அவராலே நம்ப முடியாத ஒரு நிகழ்ச்சி அங்கே நடக்குதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த ஒரு 2 செகண்ட் டக்குன்னு கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட மூஞ்சி வந்து ரொம்ப அகோரமாக இருக்குது. பயங்கரமாக அப்படியே மூஞ்சிலாம் வந்து ஒரு மாதிரி செதிலாக வந்து எரிஞ்சு போன மாதிரி ஒரு மாதிரி அகோரமாக இருக்குது. அகோரமாக இருந்தோன்னே டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது பார்க்க வந்து நல்லா அழகாக இருக்குது பார்க்க. பயந்து போய் டக்குன்னு மறுபடியும் திரும்பி பார்க்குறாரு, நல்லா இருக்குது பார்க்க. உடனே சரி நம்ம எதுவும் வெளில காட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து என்ன அந்த அவங்களே அந்த பொண்ணுக்கிட்டே கேட்டிருக்காரு. ஏன்னா அவரோட காதலி தானே, எதுவுமே நம்ம மறைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன ஒன்று கண்ணாடியில் பார்த்தா ஒரு மாதிரியாக தெரிகிற, நேரடியாக பார்த்தா ஒரு மாதிரி தானே. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு, இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்களே அதனால உங்களுக்கு ஏதோ வித்தியாசமாக டக்குன்னு தெரிஞ்சிருக்கு, மற்றபடிலாம் ஒன்றும் இருக்காது, ஏன் மனசை போட்டு குழப்பிட்டு கிடக்குறீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னோன்னே இவரும் எதுவும் எடுத்துக்கல. இப்படியே கொஞ்சம் நாள் போயிட்டு இவர் வேலைக்கு போய் வர்றது இதே மாதிரி ரெகுலராக இருக்கிறது அந்த மாதிரியே போயிட்டுருக்கும்போது இவருக்கு வந்து அந்த இதே ஒரு மாதிரி அழுத்து போன மாதிரி ஆகிடுச்சு. என்னால் நம்மளுக்கும் உடம்பு முடியல, ரொம்ப மெலிஞ்சிட்டாரு. அவருக்கு வந்து வேலை செய்கிறதுக்கே பிடிக்கல. ஒரு நாள் வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம இதை விட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக போவோம், வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு வேலைக்கு போகல, பஸ்ஸில் ஏறி ஏதோ ஒரு ஊருக்கு சரி கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு ஊருக்கு பக்கத்து ஊருக்கு பஸ்ஸில் ஏறி போயிட்டு அங்கே குளத்தில் போயிட்டு அங்கே ஒரு குளம், அந்த ஊரில் பார்த்திங்கன்னா அந்த ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு குளம் ஒன்று இருந்திருக்கு. அந்த குளத்தில் பார்த்திங்கன்னா உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு கல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு அப்படியே அந்த குளத்தை அப்படியே வேடிக்கை பாடி ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்துருக்காரு. உட்காந்துருந்தோன்னே அந்த குளத்தில் தான் அந்த கிராமத்தில் உள்ளவங்களாம் வந்து தண்ணி எடுப்பாங்களாம். தண்ணி எடுக்கும் பொழுது சரி யாரோ வர்றாங்க, தண்ணி முல்லை வராங்கன்னு சொல்லிட்டு இவர் டக்குன்னு அந்த குளத்துலேருந்து இப்படி ஏற பார்த்துருக்காரு. பார்த்திங்கன்னா அதிர்ச்சி, அப்படியே இவருக்கு கை காலெலாம் ஒரு மாதிரி வெளவெளுத்து போச்சு. அப்படியே ரொம்ப அதிர்ச்சியில் அப்படியே பார்க்குறாரு அந்த பொண்ணை. நிமிர்ந்து பார்க்குறாரு, அவர் காதலித்த பெண்ணு அங்கே நிற்கிதுங்க. ஒரு குடத்தை கையில் வச்சுக்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. இவருக்கு பெரிய ஆச்சரியம், என்னடா நம்மளோட காதலி மாரியே நம்மளோட மனைவி, அதாவது முன்னாடி தான் காதலி, இப்போ வந்து மனைவி வந்து இங்கே வந்து நிற்கிறாள், நம்ம ஊர்லலாம் விட்டு அந்த கிராமத்தில் விட்டுட்டு வந்தோம், இங்கே எப்படி வந்தா சொல்லிட்டு சரி நம்ம மனைவி மாதிரியே வந்து வேறு ஏதாவது அதே முகச்சாடையில் இருக்குமோன்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே கிட்டக்க போகிறாருங்க. கிட்டக்க போனால் அதே வனஜா, காதலித்து கல்யாணம் பண்ண அதே மனைவி, அப்படியே முகம் அப்படியே இருக்குங்க. என்ன வனஜா நீ இங்கே நிற்கிற, நீ என்ன நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம அங்கே தானே இருக்கோம், நீ இந்த கிராமத்துக்கு எப்படி வந்த, இவ்வளோ தூரத்துக்கு நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு எதுவுமே சொல்லுங்க, மௌனமாகவே இருக்குது. சொல்லு வனஜா சொல்லு, நீ எப்படி இங்கே எப்படி வந்தேன்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு அழுதுருக்குங்க, பயங்கரமாக அழுதுருக்குங்க. என்னை ஏமாற்றிட்டீங்களே, நீங்கள் வந்து என்னை வந்து ஊர் எல்லைக்கு வர சொன்னீங்க, நானும் வந்தேன், நீங்கள் பயந்துக்கிட்டு வரவே இல்லை, நானும் விடிய அங்கேயே தான் உட்காந்துருந்தேன், நீங்கள் வரவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணிட்டாங்க, வந்து என்னை தேடி கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு போயிட்டு எங்கேயுமே விடலை, எனக்கு பார்த்த மாப்பிள்ளைக்கே என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, கல்யாணம் பண்ணி வந்த ஊர் தாங்க இது சொன்னதுமே இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி. இவருக்கு அழுகுறதா என்ன பண்ணுறது, இது உண்மையா பொய்யா, என்ன நடக்குதுன்னே அவருக்கே ஒன்றும் புரியல. ஏதோ ஒரு பிரம்மையில் இருக்கிற மாதிரியே அவருக்கு தோணிகிட்டு இருக்கு. என்னடா அது இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன அது ஒரு பிரம்மையாக இருக்கிற மாதிரியே இருக்குது அவருக்கு. சரி இதுக்கான என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஊருக்குள்ளே போவோம், இவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியல, சரி நம்ம சொந்த ஊருக்கு போவோம் சொல்லிட்டு அப்போவே டக்குன்னு ஒரு பஸ்ஸு ஏறி ஒரு சொந்த ஊருக்கு போகிறாருங்க. ஊருக்கு போனோன்னே அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்களா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையா, இல்லை திடீர்னு காணாம போயிடுச்சாங்கிற மாதிரி அந்த ஒரு எப்படியா இருந்தாலும் ஒரு தெரியுமில்ல, அதை நம்ம எப்படியா இருந்தாலும் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு எது உண்மைன்னு தெரியாமல் அவங்க கிராமத்தில் போயிட்டு இறங்கி அப்படியே நடந்து போயிட்டுருக்காருங்க. நடந்து போயிட்டுருக்கும் பொழுது அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போனோன்னே அவங்க அம்மா அப்பாலாம் என்னடா எங்கே வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டியா, அவங்க வந்து அவங்க வீட்டில் வந்து என்ன சொல்லிட்டாங்க, வேலைக்கு தானே போயிட்டு எப்போ வந்த, வேலைலாம் எப்படி என்ன இதுன்னு கேட்டுட்ருக்காங்க. இப்போ தாம்மா வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவட்டெல்லாம் எதுவுமே கேட்டுக்காமல் நேராக அவரோட நண்பரை போய் பார்க்க போயிருக்காரு. நண்பரை போய் பார்த்துட்டு
அவருக்கு சில விஷயங்கள்லாம் அவங்க காதலிக்கிற விஷயம்லாம் அந்த நண்பருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் நண்பர்கிட்ட போயிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டதுக்கு, ஏன் ஆமாம் அந்த பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளையே கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி. எதை நம்புறது ஒன்றுமே அவருக்கு மண்டெல்லாம் குழம்புது. என்னடா இது நடக்குது ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு அவர் நண்பர்கிட்டயே, நீ சொல்கிறத நம்புறதா இல்லை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கைன்னு நான் சொல்கிறதான்னு சொல்லிவிட்டு, வேறு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கோம் மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதுமே, என்னடா பெரிய ஆச்சரியமாக இருக்குது, அந்த பொண்ணுக்கு வேறு ஆளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சிடா அப்படின்னு சொன்னதுமே இவர் என்ன பண்ணியிருக்காரு, அப்பயும் கேட்டிருக்காரு, அவர் நண்பர்கள்லாம் கேட்டிருக்காரு, என்னடா நல்லா இருந்தால் உடம்புலாம் ரொம்ப மெலிஞ்சு போன மாதிரி ஆகிட்டியே, என்ன உனக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது பிரச்சனையா, ஏதோ சரியாக சாப்பிட்லையா போகலையான்னு, அப்படிலாம் ஒன்றும் அப்படிலாம் நல்லபடியாக தான் சாப்பிட்டேன் போனேன் வந்தேன் என்னதுமே ஒன்றுமே உங்களுக்கே புரியல. சரி இப்படியே இருக்கட்டும் மாப்பிள்ள, நான் போயிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன்னு அங்கே நான் போயிட்டு வர்றேன், என்ன நடக்குதுன்னு போய் பார்த்து அதை நான் இவ்வளோ நாள் யதார்த்தமாக இருந்துட்டேன், அதை கூர்ந்து பார்த்தா தான் என்ன விஷயம்னு தெரியும்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அங்கேயே போகிறாருங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே கூட ஒரு வீடு எடுத்து தங்கிட்டு இருக்காங்களே அந்த ஊருக்கே போகிறாருங்க. ஊருக்கு போயிட்டு ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லிவிட்டு அவங்க அம்மா அப்பாலாம் சொல்லிட்டு மறுபடியும் நான் அங்கே போகிறேன், அதாவது வந்து வேலைக்கு போகிறேங்கிற மாதிரியே சொல்லிவிட்டு இவங்க வந்து கல்யாணம் பண்ணிகிட்டே இருக்கிற ஊருக்கே போகிறாரு. மறுபடியும் போனால் எந்த ஒரு சந்தேகமும் வராத மாதிரி, இவருக்கு தெரிஞ்ச எந்த ஒரு விஷயமும் தெரியாத மாதிரி அப்படியே போயிட்டுருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள் கவனிக்கிறார். இப்பொழுதும் பார்த்திங்கன்னா அங்கே போனாவே இந்த பொண்ணு வந்து சந்தோஷமாக இருக்குமா, அந்த மாதிரி விஷயத்துக்கே வந்து இந்த பொண்ணு வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இவருக்கு என்னடா மற்றது வந்து எப்போ பார்த்தாலுமே அந்த மாதிரி விஷயத்துக்கே நம்மளை கூப்பிட்டுட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப இவருக்கு வந்து ஒரு மாதிரி சந்தேகம் அதிகமாகிட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துருக்குங்க. முன்னாடி வந்து அந்த கண்ணாடி வழியாக பார்க்கும்போது அவர் வந்து அகோரமாக ஒரு மாதிரி டக்குன்னு மூஞ்சி தெரிஞ்சிங்களா, அதெல்லாம் அவர் வந்து அந்த நினைவுகள்லாம் வந்துட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்ட்டு சொல்லிட்டு இவங்க எப்போன்னா அந்த ஒரு 3 மாதம் காலம் ஆயிடுச்சு. 3 மாத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அந்த ஒரு சந்தோஷமாக இருக்கிற டைம்லலாம் பார்த்திங்கன்னா படுத்து தூங்கிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது போகுதுன்ட்டு இவருக்கு காலையில் தான் எழுந்திரிப்பார். இன்றைக்கி வந்து நம்ம தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாருங்க. அதாவது எப்படின்னா சாப்பிட்டுட்டு 2 பேரும் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கிறாங்க. சந்தோஷமாக இருந்துட்டு அவர் நல்லா தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்காருங்க. தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணோன்னே கொஞ்சம் நேரம் ஆகிட்டுருக்கும்போது இவர் லைட்டாக முழிச்சு பார்த்துருக்காரு. முழிச்சு பார்க்கும்போது அந்த பக்கத்தில் வந்து அவர் கல்யாணம் பண்ண அந்த அவரோட மனைவியை காணுங்க. என்னடா இந்த நேரத்தில் எங்கடா போயிருப்பான்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படியே கதவை திறந்துட்டு வெளியில் போய் பார்க்கும்போது தாங்க அவருக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி பேர் அதிர்ச்சி ஆகியிருக்காரு. ஒரு வந்து வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் பார்த்துருப்பாரானதில் அந்த மாதிரி ஒரு மாதிரி அகோரமான ஒரு விஷயத்தை பார்க்குறாருங்க. அந்த ஓரமாக உட்காந்துக்கிட்டு அப்படியே தலையெல்லாம் விரித்து போட்டுக்கிட்டு மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி எரிஞ்சு போன மாதிரி ஒரு மாதிரி உட்காந்துருக்குங்க. உட்காந்தோடனே இவருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் சத்தம் போடாமல் அப்படியே மூச்சு இல்லாமல் அப்படியே உட்காந்துருக்காருங்க. உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணு வந்து ஏதோ வந்து கையில் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்ருக்கு. ஒரு மாதிரி கை காலெலாம் ரத்தமாக இருக்குது. எதையோ மடியில் போட்டு தின்னுக்கிட்டு இருந்தோன்னா இவருக்கு வந்து அதிர்ச்சியில் என்ன சொல்கிறது, கத்துறதா போகிறதான்ட்டு அப்படியே பார்த்துட்டு அதை பார்க்க இவருக்கு கை காலெலாம் வேர்த்து போயிடுச்சுங்க. வேர்த்து போனோன்னே இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி இதுக்கு மேலே இருந்தால் நம்மளுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிவிட்டு நேராக வந்து எதுவும் தெரியாத மாதிரி படுத்துட்டாருங்க. இப்போ கண்ணை மூடி படுத்துட்ருக்காருன்னு அந்த பொண்ணு அதுக்கப்புறம் இல்லை காலையில் ஒரு எதுவுமே தெரியாத மாதிரி அந்த ஒரு பயத்துலேயே எழுந்திரிச்சு பார்க்குறாரு. அந்த பொண்ணு நார்மலாகவே இருக்குது. நைட்டு நடந்தது வந்து அந்த பொண்ணுக்கு இவருக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து அந்த பொண்ணுக்கு தெரியல. நைட்டு நடந்தது வந்து இப்படி மனசுலேயே வச்சுக்கிட்டு இவர் கிளம்பியிருக்காரு. அவர் சொந்த ஊர் கிளம்பியிருக்காரு. சொந்த ஊரில் போய்ட்டு அவர் நண்பர்கிட்ட, மாப்பிள்ளை இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணது வந்து வேறு ஏதோ தெரியல, நைட்டு வந்து நான் எப்பொழுதுமே தூங்கிடுவேன், இன்றைக்கி நான் அந்த சில விஷயங்கள் கேள்விப்பட்டதுமே நான் நைட்டு தூங்காமல் என்ன ஏதுன்னு பார்க்கும்போது தான் தெரியுது இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. சரி வா நம்ம யார்கிட்டையாவது போயிட்டு அந்த விஷயத்தை பற்றி சொல்லுவோன்னொன்னே அவங்க வீட்டில் உள்ளவங்கள்ட்டே அந்த ராமுங்கிறவர் சொல்லியிருக்காரு. சொன்னோன்னே என்னடா இப்படி போய் மாட்டிக்கிட்டு இருக்கியேன்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டக்குன்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த கட்டுப்படுத்துகிற ஆள் சொல்லிவிட்டு அந்த பூசாரிங்கிறவர்கிட்ட போயிட்டு சொல்லியிருக்காங்க. சொன்னதுமே என்னடா இப்படிலாம் போய் மாட்டியிருக்கியே, இவ்வளோ நாள் நீ உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம், நீ நல்ல வேளை நீ இப்போனாச்சும் கண்டுபிடிச்சின்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கான பூஜையெல்லாம் பண்ணி அவருக்கு கயிறுலாம் கட்டி விட்டு நீங்கள் போயிட்டு படு, அது எப்பொழுதுமே இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து தூரத்தில் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அன்னைக்கு ஈவினிங்காக போயிருக்கார். ஈவினிங் போனோன்னா அந்த கயிறுலாம் அவருக்கு ஒரு மாதிரி மந்திரிச்சு கயிறுலாம் கட்டினோன்னே பூசாரி என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் 2 பேருமே சேர்ந்து இருக்கும் பொழுது நான் அந்த மந்திரம் பண்ணி ஒரு இது மாதிரி தரோம், டக்குன்னு அந்த பொண்ணு மண்டையில் ஒண்டியும் லைட்டாக தடவிட்டேன்னா அந்த பொண்ணு வந்து சுயநலம் இல்லாமல் போயிடும்
சொன்னதுமே இவர் என்ன பண்ணியிருக்காரு, அதே மாதிரியே 2 பேருமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இவருக்கு அப்படியே லைட்டாக அப்படியே பயம் வேர்க்குது, பயங்கரமாக வேர்க்குது. அந்த பொண்ணு கேட்குது, என்ன இன்னைக்கு என்றைக்கு இல்லாமல் இன்றைக்கி வேர்க்குது இப்படி என்னதுமே. இல்லை ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமாக இருக்கும்போது டக்குன்னு அந்த பொண்ணு தலையில் ஏதோ அந்த பூசாரி கொடுத்த அந்த பொருளை வந்து தடவணுன்னு அந்த பொண்ணு டக்குன்னு மயங்கி விழுந்தோன்னே எழுந்துச்சி வெளியில் வந்திருக்காரு. வெளில வந்தோடனே அவங்க தூரத்தில் இருந்தவங்க அந்த பூசாரி எல்லாருமே வந்து உள்ளே அந்த அவங்க இருக்கிற வீட்டுக்குள்ளே பூந்து டக்குன்னு அதுக்கான பூஜைகள் என்னென்ன செய்யணுமோ செஞ்சு அதை வந்து கட்டுப்படுத்தி நிறையா பூஜைகள்லாம் செஞ்சு அந்த மயங்கினது மாதிரியே இருக்குது. நிறையா பூஜைகள்லாம் செஞ்சு இவருக்கும் நிறையா பூஜைகள்லாம் செஞ்சு என்னென்னமோ பண்ணி அந்த டைமில் வந்து என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு அவரை வண்டியும் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த பெண்ணை வந்து இவருக்கு வராமல் ஃபுல்லாகவே அப்போ வந்து கட்டுப்படுத்திட்டு வந்துட்டாங்க. அந்த பையனுக்கு போயிட்டு ஊர் எல்லையில் போயிட்டு நிறையா அதிகமாக என்னென்னமோ பூஜைலாம் இவருக்கு உட்கார வச்சு பூஜைலாம் பண்ணியிருக்காங்க. பூஜைலாம் பண்ணி இவரை நேராக வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு கொஞ்ச நாள் அப்படியே இருக்குது. ஒரு வாரம் கழித்து அந்த வீட்டில் போய் பார்க்குறாங்க. அந்த பூஜை பண்ணதில் எல்லாமே அப்படியே இருக்குது. ஆனால் அந்த பெண்ணை மட்டும் காணும். சரின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்து ஊருங்கனால அந்த வீட்டுக்காரவங்கள்ட்டையே நடந்ததெல்லாம் யார்ட்டையும் வெளிலலாம் எதுவும் சொல்லிக்காதீங்க சொல்லிவிட்டு அப்போவே அவங்களுக்கு என்னென்ன பண்ணுமோ பண்ணி தீர்த்து விட்டுட்டு நேராக வந்திருக்காங்க. இவரும் அப்படியே ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகும் பொழுது அந்த நினைவுகள்லாம் கொஞ்சம் இவருக்கும் அந்த நினைவுகள் வந்து மறக்க ஆரம்பிச்சோன்னா உடம்பும் கொஞ்சம் நல்லா முன்னாடி பழைய மாதிரி அப்படியே வந்துட்டுருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே காதலித்த பெண்ணை வந்து இவரால் மறக்க முடியாமல் அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டுருக்கும் பொழுது இடையில அந்த ஊரில் போய்ட்டு அந்த குளத்தங்கரையில் போயிட்டு உட்காந்துக்கிறது, அந்த ஏற்கனவே காதலித்த அதாவது இது மாதிரி நடந்தது எல்லா விஷயமும் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், போக முடியும், நீ வேறு யாரோ கல்யாணம் பண்ணிக்க சொல்லிவிட்டு அந்த டைமில் போயிடுச்சு. இவரும் அப்படியே கொஞ்ச நாள் இருந்துட்டு இவருக்கும் அந்த டைமில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அப்போ அந்த டைமில் நல்லா சந்தோஷமாக இருந்திருக்காரு. இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்த ராஜேஷ்க்கு ஒரு நன்றியை சொல்லிக்குவோம். இந்த சம்பவத்தை பற்றி கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக அமையும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி உறவுகளே.